வணக்கம் மக்களே, இந்த காணொளியில் நீங்கள் இதுவரை அதிகம் கேள்விப்படாத, அதிகம் பயணம் பண்ணிடாத ஒரு மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். யானைகளும், சிறுத்தைகளும், புலிகளும், கரடிகளும் வாழ்கிற காட்டுக்குள்ளே நாம் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். பெரிய பள்ளத்தாக்குகளையும் ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளையும் கடந்து நாம் இன்றைக்கி அழகான மலை உச்சிக்கு போக போகிறோம். இந்த மலையில் நம்ம பேருந்தில் பயணம் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு அழகான ஒரு மலைப்பகுதியாக காட்சியளிக்குது. வெறும் 25 ரூபாயில் நான் உங்களை இந்த மலைப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். காணொலியில் ஏதாவது தவறுதலாக சொல்லப்பட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேருந்து நிலையம் வந்துருங்க. இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறது அந்தியூர்லேருந்து பர்கூர் மலையில் அமைந்திருக்கக்கூடிய தாளக்கரை அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தான் போக போகிறோம். இந்த மலைப்பகுதி மழைக்காலங்களிலும் பனிக்காலங்களிலும் அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குங்க. நாம் போகக்கூடிய பேருந்தும் வந்துருச்சு. நம்ம முன்னாடி தெரியக்கூடிய இந்த பேருந்து தான் நம்ம போக போகிறோம். நம்ம அந்தியூர் பெஜிலிட்டி காணொலியை பார்த்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அந்தியூர்லேருந்து தாளக்கரைக்கு ஒரு காணொலி எடுத்து போட சொல்லியிருந்தார். அவருக்காக தான் இந்த காணொலி எடுத்து நம்ம போடுறோம். இப்போ நம்ம போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. பேருந்தும் சரியாக 9:40 எடுத்துட்டாங்க. இந்த பேருந்து போகக்கூடிய பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர், தாமரைக்கரை, தாளக்கரை, இதுதாங்க கடைசி பேருந்து நிறுத்தம். அந்தியூர்லேருந்து தாளக்கரை பகுதிக்கு 25 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குறாங்க. இப்போ நம்ம மலையோட அடிவார பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம். நாம் போகக்கூடிய தாளக்கரை பகுதிக்கும் ஒரு சில பேர் காணொலி எடுத்து போட்டிருக்காங்க. போகும் வழியில் எல்லாம் பசுமையாக தாங்க காட்சியளிக்குது. இந்த பகுதியில் சவுக்கு மர தோப்புகளும் கரும்பு தோட்டங்களும் அதிகம் காணப்படுதுங்க. சாலையோட வலதுபுறத்தில் பாருங்கள், முழுவதுமாக வாழை பயிரிட்டு இருக்காங்க. நாம் பயணம் செய்யக்கூடிய பயண தூரம் ஏறக்குறைய 32 கிலோமீட்டர். இந்த சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள், தென்னை மரங்களும் அதனை தொடர்ந்து அப்படியே வாழை மரங்களும் இருக்குது. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த மரங்களுக்கு நடுவில் போகக்கூடிய சாலை எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்கூடிய இந்த பாதை தாங்க அந்தியூர்லேருந்து தாமரைக்கரை பர்கூர் வழியாக கொள்ளைக்கால் மைசூர் போகக்கூடிய பாதையும். சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாக தர்பூசணி பயிரிட்டுருக்காங்க. மலைக்கு போகக்கூடிய பேருந்து கால அட்டவணையை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வரட்டுப்பள்ளம் வன சோதனை சாவடிக்கிட்ட வந்துட்டோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் இந்த இடத்துலேருந்து மடம், தாமரைக்கரை, தாளக்கரை, பர்கூர் இந்த பகுதிகளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலகையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பேருந்து மலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துலேருந்து நம்ம வரட்டுப்பள்ளம் அணையை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், இதுதாங்க வரட்டுப்பள்ளம் அணை. இது பெரிய பள்ளத்தாக்குங்க. 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு. இது முற்றிலுமாக பனியால் சூழப்பட்டுள்ளதுனால இங்கே கீழே கூடிய அந்த பள்ளம் தெரியல. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கு எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த சாலையில் நீங்கள் பயணம் செய்யும்போது ஆங்காங்கே பலகையில் யானைகள் கடக்கும் பகுதி கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருந்தது. நீங்கள் உங்கள் இருசக்கர வாகனத்துலேயோ 4 சக்கர வாகனத்துலேயோ பயணம் செஞ்சீங்க அப்படின்னா மிகுந்த கவனத்தோடு போங்க. இது ஒரு பெரிய கொண்டை ஊசி வளைவுங்க. இந்த பர்கூர் மலையும் பார்த்திங்கன்னா அந்த திம்பம் மலைப்பகுதியோட தொடர்ச்சி தாங்க. சத்தியமங்கலம் வழியாக போகக்கூடிய அந்த மலையும் இந்த மலை எல்லாமே ஒரே தொடர்ச்சியான மலைகள் தான். இதுவும் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தான். இப்போ நம்ம தாமரைக்கரை பக்கமாக வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து இந்த முன்னாடி தெரியக்கூடிய இந்த மலையை பாருங்கள், அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குங்க. சாலை 2 வாகனங்கள் செல்கிற மாதிரி ஓரளவுக்கு பெரிய சாலையாக தான் இருக்குது. ஆனால் போகும்போது கவனமாக தான் நம்ம போகணும். வளைஞ்சி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கொண்டை ஊசி வளைவுகளே நமக்கு பயமுறுத்துகிற மாதிரி அமைஞ்சிருந்தது.
இப்போ நம்ம வந்து பாருங்கள், இந்த வயல் நிலங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தாமரைக்கரை பகுதியை அடைஞ்சிட்டோம். இந்த தாமரைக்கரையிலேருந்து வலதுபுறம் திரும்பி போனால் பெஜிரெட்டி மடம் போகக்கூடிய பாதை போவோம். நேராக போனால் பர்கூர், தட்டக்கரை இந்த மாதிரியான ஊருக்கு வந்து நேராக போகணும். இப்போ நம்ம இடதுபுறம் திரும்பி தாளக்கரை போக போகிறோம். அந்தியூர்லேருந்து தாமரைக்கரை பகுதி வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகுதுங்க. இந்த தாமரைக்கரை பகுதி வந்து பார்த்திங்கன்னா, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காட்டுக்கு இணையான ஒரு பகுதின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே நிலவக்கூடிய காலநிலை மாதிரியே வருஷம் ஃபுல்லாக இங்கேயும் நிலவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அங்கே போக முடியாதவங்க இந்த தாமரைக்கரை பகுதிக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு தங்கியிருந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. இங்கேருந்து தாளக்கரை பகுதி 6 கிலோமீட்டர் தூரம். இந்த பகுதி முழுவதுமாக விவசாயம் தாங்க பண்ணியிருக்காங்க. சோளம் பயிரிட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. இந்த இடத்துலேருந்து பாருங்கள், யூகாப்லிட்டஸ் மர தோப்புகளுக்கு நடுவில் போகக்கூடிய இந்த சாலை எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு. இதை பார்க்கும்போது நமக்கு ஊட்டி, கொடைக்கானல் பகுதியில் இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. முழுவதுமாக இந்த பகுதி குளிர்ச்சியாக தாங்க இருக்குது. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, யானைகள், சிறுத்தைகள், கரடி இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்க. இந்த பர்கூர் மலை வந்து பார்த்திங்கன்னா, எருமை மாடுகளுக்கு புகழ்பெற்றது. இந்த பர்கூர் மலை எருமையை வந்து புதிய வகை எருமை இனமாக அறிவிச்சிருக்காங்க. தாமரைக்கரையிலேருந்து மணியாச்சி, கொங்காடை இதுக்கெல்லாம் போகக்கூடிய பிரதான சாலையும் இதுதான். பகல் நேரத்திலே வந்து ஒருவித பயத்தை காட்டுற இந்த சாலை வந்து இன்னும் இரவு நேரத்தில் அப்படின்னா ரொம்பவே பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல எந்த மிருகங்கள் வரும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நீங்கள் உங்கள் இருசக்கர வாகனத்துலேயோ 4 சக்கர வாகனத்துலேயோ இந்த பகுதியில் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா மிகுந்த கவனத்தோடு போங்க. அத்துமீறி யாரும் காட்டுக்குள்ளெலாம் போயிடாதீங்க. இந்த இடத்துல இடதுபுறம் திரும்பினா தாளக்கரை, நேராக போனால் கொங்காடை. இந்த பகுதியில் போகக்கூடிய இந்த சாலை வந்து சமீபத்தில் தான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது மண் சாலையாக இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா கான்க்ரீட் சாலையாக போட்டிருக்காங்க. சரியாக ஒரு பேருந்து மட்டும்தான் போக முடியும். இப்போ வந்து அந்த கிராமங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முன்னாடி பாருங்கள், அந்த கிராமங்கள்லாம் தெரியுது. நேரம் வந்து இப்போ 10 மணிக்கு மேலே ஆகுது. இன்னமும் அந்த பனியோட தாக்கம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி நம்ம முன்னாடி வந்திருந்தப்ப இந்த பகுதியெலாம் பயங்கர பசுமையாக இருந்துச்சுங்க. இப்போ அறுவடையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இன்னமும் இந்த பகுதி பசுமையாக தாங்க காட்சியளிக்குது. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா, மக்காச்சோள அறுவடை தாங்க அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மலைத்தொடர்கள்லாம் பார்க்கும்போது கேரளாவில் வந்து தொடர்ச்சியான மலைகள் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தாங்க மலை மேலே ஏறி இறங்கி அப்படி போகிற மாதிரியே இருக்குது. ஆங்காங்கே வீடுகளும் காணப்படுது, அந்த ஓட்டு வீடுகளும். அதே மாதிரி சில இடங்களில் வந்து கான்கிரீட் வீடுகளும் காணப்படுது. இந்த பகுதி முழுவதுமாக தென்னையும் வாழையும் பலா மரங்களும் தான் அதிகம் காணப்படுது. இந்த மலையிலேருந்து வரக்கூடிய நீரை வந்து தேக்கி வச்சுருக்காங்க. கிணறு மாதிரி இருக்குது, குளம் மாதிரி இருக்குது. அதை தான் இந்த விவசாயத்துக்கு எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மானாவாரி தாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓட்டு வீடுகள் வந்து மண்ணால் பூசப்பட்ட ஓட்டு வீடுகள் தாங்க. இங்கே போகக்கூடிய இந்த பேருந்துகள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்காகவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் தாங்க இயக்கப்படுதுங்க. இந்த பகுதியில் வந்து இந்த மலைத்தொடர்களும் அந்த மலைத்தொடர்களுக்கு மேலே வீடுகளும் காடுகளும் தாங்க அதிகம் காணப்படுது. அதே மாதிரி இந்த பகுதியில் யானைகளோட நடமாட்டமும் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. இந்த பேருந்துகள் இங்கே வரதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கீழே அந்தியூரில் போய் வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த மலைத்தொடர்கள்லாம் எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு. இந்த இடத்துல வந்து ஒரு துவக்கப்பள்ளி இருக்குங்க. கடைசி பேருந்து நிறுத்தம் வந்துருச்சுங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம பேருந்து திரும்பவும் அந்தியூர் போகும். ஒரு 5 நிமிடங்கள் இங்கே நிறுத்தினாங்க. நாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இடங்களை சும்மா அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாம் வந்து பார்த்தோன்னா ஏறக்குறைய ஒரு 1 மணி நேரம் 15 நிமிடங்களுக்கு அப்புறமா நம்மளுடைய பேருந்து வந்து அந்தியூர்லேருந்து கரெக்டாக
தாளக்கரை அப்படிங்கிற பகுதிக்கு வந்துருச்சு. தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் தாங்க. நேரம் சரியாக இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் சரியாக இப்போ வந்து 11 மணி ஆகுது. இந்த 11 மணிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகான ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு கிளைமேட்டு. இன்னமும் வந்து சூரிய வெளிச்சமே வந்து வரலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ரூ. 25 வந்து ஒரு சொர்க்கத்துக்கு போகணும்னா தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான கிராமங்கள், இந்த மாதிரியான பகுதிகள்லாம் புதைஞ்சு கிடக்குதுங்க. தாராளமாக நீங்கள் வந்து வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம காணொலியை வந்து லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.